வணக்கம். இது வந்து 2025 சனி பெயர்ச்சி பலன்கள் கன்டினியூவேஷன். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இவ்வளவு நாள் 3ஆம் இடத்துல இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறார். இது அர்த்தாஷ்டம சனின்னு பேரு. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். ஸோ 4ஆம் இடம் எதை குறிக்கும்னா தாயாரை குறிக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குறிக்கும். 4ஆம் இடம் ஆக்சுவலா ஃபேமிலி ரூட்ஸை குறிக்கும். நம்மளுடைய சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வளர்ந்தது, அந்த ஞாபகங்கள், எமோஷன்ஸு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல சனி வர்றதுனால என்னன்னா, முதல்ல சில பேருக்கு தாயார் பிரிவு. தாயார் பிரிவுனா அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். அதனால அவங்கள மருத்துவமனையில் சேர்த்துருக்கலாம். சில குடும்பத்தில் நம்ம தாயாரை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல போய் தங்குற மாதிரியான நிலைமை. சுகஸ்தானமும் கூட. சுகஸ்தானம். ஸோ சுகங்கள் இவ்வளவு நாள் நம்ம வீட்டிலேயே இருந்ததுனால அனுபவிச்ச சுகங்கள் வேற, நம்ம வெளியில போறதுனால அனுபவிக்கின்ற சுகங்கள் வேற. அப்படின்ற மாதிரி அங்க சுகங்கள்ல சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சனி என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது. எமோஷனல் இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்றாரு சனி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 வருஷம். அது சரி ஆகணும்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சி கண்டிப்பா நடக்கணும். இடப்பெயர்ச்சி ஏற்படும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வேலையா இருக்கலாம், தொழில் காரணமா இடப்பெயர்ச்சி ஆகலாம், இல்லைன்னா படிப்புக்கு சம்பந்தப்பட்டு இடப்பெயர்ச்சி ஆகலாம், இல்லைன்னா உங்க தகப்பனார் தாயாருக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதுனால நீங்க இடப்பெயர்ச்சி ஆகலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு உங்க ராசியில இருந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் அதற்கு மட்டும் இல்ல, வேலை சம்பந்தப்பட்டது, அன்றாட வேலை சம்பந்தப்பட்டது, சோசியல் சர்வீஸ் சம்பந்தப்பட்டது மற்றும் பொறுப்புகள் சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த 6ஆம் இடத்தை அந்த சனி பார்க்கறதுனால இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகளை அதிகப்படுத்துவார். அது பொறுப்புன்னா அது வேலை மட்டும் இல்லை, அது குடும்பமா இருக்கலாம். இப்போ திடீர்னு கல்யாணம் ஆகலாம், மனைவி வரலாம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பொறுப்பு அதிகரிக்கும். வேலை சம்பந்தப்பட்ட அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை சிலதை மாற்றி அமைக்க நேரிடலாம். அதே மாதிரி சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய பொதுஜன கைங்கரியம், கோயில், குளம், தானம், தர்மம் இதுலயும் உங்களை ஈடுபடுத்துவார் இந்த சனி. 6ஆம் இடத்தை மட்டும் பார்க்காம 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, தொழில் சம்பந்தப்பட்டு நீங்க இன்னும் முயற்சி எடுக்கணும்னு சொல்லுவார். இப்ப இருக்கிறது பத்தாது, இப்ப சம்பாதிக்கிறது பத்தாது, இன்னமும் நீ அதிகமா சம்பாதிக்கணும்னா இன்னும் சில விஷயங்கள் ஸ்கில் செட்டை நீ ஆட் பண்ணணும். புதுசா ஏதாவது படிக்கணும், புதுசா ஏதாவது செய்யணும், திறமையா வேலை செய்யணும். அதே நேரத்துல பொறுமையை கையாளணும். அதே நேரத்துல நேர்மை, நியாயம், தர்மத்தோட இருக்கணும். அப்போ அந்த தொழில்ல நீ சிறந்து விளங்க முடியும்னு 10ஆம் இடத்தை பார்க்கிற சனி சொல்லி தருவார். அதே மாதிரி உங்க ராசியே பார்ப்பார். ராசியே பார்க்கறது நம்ம அறிவையே பார்க்கறாருன்னு அர்த்தம். குறுக்கு புத்தி எல்லாம் வச்சிருக்க கூடாது. யதார்த்தத்தை உணர்ந்து நியாய தர்மத்தோட கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி எந்த சிக்கலையும் செய்யாது. இப்போ இது அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஒரு முறை திருநள்ளாறு போகணும். நலதீர்த்தத்துல குளிக்க வேண்டாம். சிவன், அம்பாள் மற்றும் சனீஸ்வரருக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வாரம் வாரம் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. சனிக்கிழமை சுத்த சைவமா இருங்க. சனிக்கிழமை முடிஞ்சா பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் கொடுங்க. குரு பெயர்ச்சி ஆகி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றது சிறப்பு. குரு 7ஆம் இடத்துல இருந்தா திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். மனைவி வழியில திடீர்னு பணம், காசு, நகை, நட்டுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
குருவால எந்த சிக்கலும் இல்ல. தனுசு ராசிக்கு ராகுவும் நல்லா இருப்பார். ராகு பயிற்சி ஆகும்போது ராகு 3ஆம் இடத்துக்கு வரார். 3, 6, 11 எக்ஸலண்ட் ராகு. ஸோ தனுசுக்கு ராகுவும் நல்லா இருக்கார், பிரச்சனை இல்லை. கேது 9ஆம் இடம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குறிக்கும். 9ஆம் இடம் தகப்பனாரை குறிக்கக்கூடிய இடம். ஸோ கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனார் வழியில சில பாக்கியங்கள், சில ஞானங்கள், சில அறிவு இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு அந்த கேது 9ல இருக்கிறவர் வழிகாட்டுவார். நல்ல பாக்கியங்களையும் அடைய வைக்கிறதுக்கு அது உதவும். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா அந்த செஸ்ட்ல கன்ஜஷன், சளி பிடிச்சிக்கிறது, கபம், இந்த மாதிரியான சிக்கல்கள் தான் இந்த 2.5 வருஷத்துல சனி இண்டிகேட் பண்றார். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு இவ்வளவு நாள் 2ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ 3ஆம் இடத்துக்கு வரார். சனி 3ஆம் இடத்துல வந்தா ரொம்ப நல்லது. ஸோ சனியால இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு எந்த சிக்கல் பிரச்சனைகளும் இருக்காது. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், தைரியம் அதிகரிக்கும், எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அது கொடுக்கும். 3ஆம் இடம் சகோதர சகோதரி ஸ்தானம். ஸோ சகோதர சகோதரி வழியில இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டதும். ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ற முறைகள், நம்ம அடுத்தவர்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்களை ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் அறிவுபூர்வமாகவும் சொல்லக்கூடிய ஆற்றலை இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த முறை கொடுப்பார். என்ற வருடத்துல 3ஆம் இடம் லேர்ன் அண்ட் டீச், அதையும் இண்டிகேட் பண்ணும். புதுசா ஒரு விஷயங்களை படிச்சு அதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறம்பட நம்மளை இந்த சனி மாத்த போறார். ஸோ இந்த சனீஸ்வரருக்கு தேவையெல்லாம் நம்ம பொறுமையாகவும் நிதானமாகவும் சகிப்புத்தன்மையோடும் விடாமுயற்சியோடும் நேர்மையுள்ளவராய் இருந்தால் நல்ல அறிவு, ஞானம் மற்றும் நமக்கு எக்ஸலன்சிய அந்த துறையில நமக்கு கொடுப்பார். இங்க இருக்கிற சனி உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரர் ஸ்தானம் மற்றும் மேற்கல்வி ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பீரியட்ல அமையும். மேற்கல்வி, மேலே ஏதாவது படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணலாம், தாராளமா படிக்கலாம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் மற்றும் தகப்பனார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த அந்த ஏரியால இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், பிரச்சனைகள் அதை நீங்க சமாளிக்கணும், சரி கட்டணும். ஏன்னா சில பேர் மகர ராசிக்காரர்கள், ஏன்னா அது சனியுடைய வீடு அது. ஓகே, அந்த ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே தகப்பனார் கூட ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா சனிக்கு தகப்பனாரை பிடிக்காது, அவர் தகப்பனார் சூரியன். ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி கட்டிக்கணும். 12ஆம் இடம் விரயஸ்தானம் மற்றும் விலகல் ஸ்தானம், இதை பார்க்கறதுனால எது இதெல்லாம் நமக்கு ஒத்து வரலையோ அதுல இருந்தெல்லாம் நம்ம ஒதுங்கிறது நல்லதுன்னு சனீஸ்வரர் உங்களுக்கு சொல்லி தர போறார். ஒதுங்கிட்டீங்கன்னா நல்லது, ஒதுங்கலைன்னா பெரிய சிக்கல்கள் அது ஏற்படுத்திவிடும். ஓகே, ஜாக்கிரதையா இருக்கணும், கேர்ஃபுல் மகர ராசி. அது ஒண்ணுதான். இப்போ 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்கா. நீங்க எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம் சனீஸ்வரருக்கு. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சது. அவங்க ராசிலேயே இருந்தார் 2.5 வருஷம். அது ஆக்சுவலா அவர் ராசியே கும்பராசி. இப்போ அதுல இருந்து இப்போ அடுத்த ராசி 2ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 2ஆம் இடம் தன குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்வி ஸ்தானம், நேத்திரஸ்தானம். நேத்திரம்னா கண். ஸோ இந்த இடத்துல சனி வர்றதுனால இவ்வளவு நாள் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் இப்போ நீங்க கண்ணை செக் பண்றது நல்லது. கண்ணாடி போடுற ஒரு அமைப்பை இந்த இந்த சனீஸ்வரர் காட்டுறார். கண்ணில் ஏதாவது சிக்கல்கள், பிரச்சனைகள், வயதானவர்களா இருந்தா போய் கண்ணை செக் பண்றது நல்லது. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஏதாவதுனாலும் பண்ணிக்கலாம் தாராளமா. தனஸ்தானம், இந்த 2ஆம் இடத்துல சனி வந்து உட்கார்ந்துருக்க பண வரத்து எப்பவுமே இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்ற மாதிரியே தான் இருந்து கொண்டு இருக்கும். குடும்பஸ்தானம், குடும்பத்துல இதனாலேயே சில சிக்கல்கள், பிரச்சனைகள் இந்த 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சனி. ஏன்னா இன்னும் 7.5 சனியில தான் இருக்கீங்க.
அது அது சில பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனா அன்றாடமும் வாழ்க்கைய ஓட்டணும்னா, நீங்க எதை எடுத்துக்கணும், எதை விடணும்ன்றத முடிவு பண்ணி, அத சனி உங்க கையிலேயே விட்டுட்டார். எது வேணுமோ நீயே எடுத்துக்கோன்னு. அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா நல்லது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானமும் கூட. சனி நியாயஸ்தன். வாக்கு குடுத்தா நம்ம அத காப்பாத்தணும். வாக்கு குடுத்துட்டு காப்பாத்தலைன்னா, அது பெரிய பின்விளைவுகளை இந்த சனீஸ்வரர் அடுத்த 2 வருடத்துல ஏற்படுத்துறதுக்கு காத்திருக்கிறார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கல்வி. கல்வியில இன்னும் கவனம் தேவை. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா பத்தாது. கல்வி டல் அடிக்கும். 7:30 சனி வந்தாவே முக்காவாசி பிள்ளைங்க டல் அடிச்சிருவாங்க. ஸோ கவன சிதைவு, அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய ஏற்படுத்திடும் இந்த 2ஆம் இடத்துல இருக்க சனி. அதனால நீங்க திரும்பவும் அதை டிஸ்ட்ராக்ஷன்ல எல்லாம் ஒதுங்கி திரும்ப படிப்புல கவனம் செலுத்தினா மட்டும்தான் படிப்புல முன்னேற முடியும். இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி எப்படியாவது சர்வைவல் ஆகணும்ன்ற எண்ணத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அதனால சில நேரத்துல உங்களை தூண்டி விடுவார் பொய் சொல்றதுக்கு, ஏமாத்துறதுக்கு. அதை நீங்க அவாய்ட் பண்ணணும் உங்க ஞானத்தை கொண்டு. ஆல்ரைட். இல்லைன்னா 7:30 சனியில வேற இருக்கீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனைகள்ல அது இழுத்து கொண்டு போய் விட்டுரும். இந்த பீரியட்ல உங்களுக்கு கழுத்து மற்றும் கை மற்றும் நுரையீரல் இதுல சம்பந்தப்பட்ட ஏரியாஸ்ல கொஞ்சம் ஹெல்த் பாதிப்பு அடையலாம். அதை நீங்க செக்அப் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி 4ஆம் இடத்தை பார்ப்பார். சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம். ஸோ தாயார் வழியில ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள், அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ண வேண்டிய நேரம் இது. நீங்க அதுக்கு சப்போர்ட்டிவா உதவியா இருக்கணும். சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சுகங்களை உங்க கையிலேயே சனீஸ்வரர் கொடுத்துருவார். நீ டிசைட் பண்ணிக்கோ எது வேணும் எது வேணான்னு. அதை பொறுத்து அதுக்கேத்தா போல நான் பலன் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா சனி இருக்கிற போறார் உங்களுக்கு. ஏன்னா நீங்க அவர் அவர் ராசிக்காரர், அவருடைய ராசிக்காரர். ஓகே. நல்லது செஞ்சா நல்லது கொடுக்க போறார், கெட்டது செஞ்சா கெட்டது கொடுக்க போறார். சிம்பிள். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் இத பத்தி சொல்லக்கூடிய இடத்தையும் பார்ப்பார். ஸோ ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்க்கறது நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் கொடுக்கல் வாங்கல் இதுல நம்ம கொஞ்சம் நியாய தர்மத்தோடையும், ஏன்னா சனிக்கு அதெல்லாம் ரொம்ப பார்ப்பார் இல்லையா. அஹ் நியாய தர்மத்தோடு இருந்து பேசி சமாளிக்க வேண்டியவர்களை சமாளிச்சோம்னா எல்லாமே கட்டுக்கடக்கி இருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானம். இப்ப 11ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அதுவும் 7:30 சனியில இருக்கும் போதுனாக்கா தேவையில்லாத புது நண்பர்கள் சேருவார்கள். நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த நண்பர்களோட நட்பு வச்சுக்கணும்னு. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு சிக்கல் நாளை பின்ன இந்த 2.5 வருஷத்துக்குள்ள அவரு ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. இது உங்களுக்கு கடைசி 2.5 வருஷம். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த பீரியட். லாபஸ்தானம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பண வரத்து இருந்துகிட்டு இருக்கும். ஆனா அது போதுமானதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அதுல அவ்வளவா கை வைக்க மாட்டார். குரு 5ஆம் இடத்துக்கு போறார். உங்களுக்கு குரு பயிற்சி ஆன உடனே பூர்வ கர்மா மற்றும் புத்திரர்கள் ஸ்தானம். புத்திரர்கள் வழியில மேற்கல்வி, ஏன்னா 5ஆம் இடம் மேற்கல்வியையும் குறிக்கும். ஸோ குரு அந்த 5ஆம் இடத்துக்கு போறதுனால புத்திரர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கும். ஆஹ் ஆனா பூர்வ கர்மா வேலை செய்ய வேண்டிய ஒரு பீரியட். இதுல சனி கை வைக்கவே மாட்டார். சரியா. சனியும் கை வைக்க மாட்டார், குருவும் கை வைக்க மாட்டார். அந்த குரு பூர்வ கர்மா வேலை செய்யக்கூடிய ஒரு பீரியட் மற்றும் 7:30 சனியில வேற இருக்கீங்க. அதனால நீங்க ஒரு முறை குச்சனூர் போயிட்டு அங்க சனீஸ்வரருக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாவே போதும். சனிக்கிழமை சனிக்கிழமை சுத்த சைவமா இருக்கணும். சனிக்கிழமை பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் கொடுக்கணும். சனிக்கிழமை முடிஞ்சா கோயில்ல போய் சனிக்கு விளக்கேற்றணும். ராகு உங்க ராசியிலேயே இருப்பார். பயிற்சியான உடனே கேது 7ஆம் இடத்துல இருப்பார். இது ராகு கேது பயிற்சி நடக்கும்போது இதுக்கான பரிகாரம் சொல்றேன். அது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. ஓகே. மீன ராசி. மீன ராசிக்கு இப்போ 7:30 சனி ஆரம்பிக்குது.
உங்க ராசியில தான் வந்து சனி உட்கார்றார். 30 வருஷத்துக்கு முன்னாடி சனி அங்க இருந்திருப்பார். இப்ப திரும்ப 30 வருஷம் கழிச்சு திரும்ப அதே இடத்துக்கு வரார். இது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில சாட்டர்ன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருந்து கிளம்புனாரோ அங்க திரும்பி வந்து நிக்கிறார். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப சாட்டர்ன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா, கம்ப்யூட்டர் இப்ப ஷட் டவுன் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணா எப்படி ஃப்ரெஷ்ஷா புதுசா முதல்ல இருந்து வருது, அந்த மாதிரியான ஒரு பீரியட் மீன ராசிக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பீரியட் தான் நீங்க இப்போ ஆரம்பிக்கிறீங்க. 7.5 சனி ஆரம்பம்னா இதுதான் அர்த்தம். சோ இவ்வளவு நாள் எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமேல் நீங்க ஒழுக்கம், நிதானம், பொறுமை, விடாமுயற்சி, நல்ல நண்பர்கள், இதையெல்லாம் வச்சு நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்ட சில பாடங்களை மனசுல கொண்டு இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனியை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு இந்த சனி சொல்லித்தரார். உங்க ராசியிலேயே இருப்பது உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பார் ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களை சுதந்திரமா அலைய விட்டா தானே முதல்ல அவர் கண்டுபிடிப்பாரு நீங்க எப்பேற்பட்டவர், என்ன பண்றீங்க ஒரு பீரியட்ல, நல்லது செய்றீங்களா கெட்டது செய்றீங்களா. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். சனி வந்து உங்க ராசியில வந்து உட்காந்தா தலைமை பொறுப்பு ஏதாவது கொடுப்பார். நீங்க அது வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல படிக்கிற இடமா இருந்தா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஏற்படுத்தி அதுக்கான ஒரு பதவி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அப்புறம் உங்களுடைய கேரக்டர் அதை நீங்க மாத்திக்க வேண்டிய ஒரு தன்மையை சனீஸ்வரர் ஏற்படுத்துவார். இவ்வளவு நாள் எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் நான் அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால உங்க பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த பீரியட்ல சனி வந்து ராசியிலே இருந்து 3வது இடம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மற்றும் சகோதர சகோதரி ஸ்தானம் மற்றும் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால தைரியம் அதிகரிக்கும். புதுசா ஏதாவது படிக்கிறதுக்கான வாய்ப்பு, கம்யூனிகேஷன் ரிலேட்டடு உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்க படிக்கலாம். அப்புறம் 7ஆம் இடம் மேரேஜ் மற்றும் பார்ட்னர்ஷிப், இதை குறிக்கிற இடத்தையும் பார்ப்பாரு. அதனால ஆப்போசிட் செக்ஸ் பீப்புள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா அதனால நாளை பின்ன சிக்கல்களை அது ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பார். ஸோ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரா இருந்தா அந்த தொழில்ல உங்களுக்கு சில பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகள் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஓவர்லோடு மாதிரி தெரியலாம். ஆனா அதை நீங்க ஏத்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்க தொழில்ல நல்ல பொசிஷன், நல்ல அத்தாரிட்டிய கொடுப்பார் இந்த 7.5 சனியில இருக்கிற சனீஸ்வரர். என்னதான் அவர் 7.5 சனியில இருந்தாலும் உங்களுடைய திறமை, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நியாய தர்மம், கோட்பாடுகள் இதெல்லாம் பார்த்து தான் அவரு பலன் கொடுப்பாரு இல்லையா. அதனால அப்படி ஏதாவது ஒரு பொறுப்பு வந்ததுன்னா எடுத்துக்கலாம், பயப்படாம செய்யுங்க. குரு வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போறது அவ்வளவா சிறப்பில்லை. ஸோ சுகங்கள் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். முன்னாடி எல்லாம் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ சுகஸ்தானத்துல குரு வந்து உட்காந்தா சாப்பிட கூட டைம் இருக்காது, 2 வேளை தான் சாப்பிடுற மாதிரி ஆயிடும். அதை நீங்க கொஞ்சம் சமாளிக்கணும். 4ஆம் இடம் கொஞ்சம் எமோஷனலான இடம். அந்த இடத்துல போனதுனால மண்டைக்குள்ள தேவையில்லாத சில பிரச்சனைகள், குரு போறதுனால, குரு 4ஆம் இடத்துக்கு போறார் இல்லையா, தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஓடும். நம்ம எடுத்த முடிவு சரியா, இதனால இவங்க பாதிக்கப்படுறாங்களா, அதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க, அந்த எமோஷனல் இஷ்யூஸ் எல்லாம் மூட்டை கட்டி விட்டுருங்க. சரியா, அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்க கூடாது. ராகு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு போறதுனால சில விரயங்கள் ஏற்படலாம். அது கல்விக்காக இருக்கலாம், இல்ல கல்யாணத்துக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். கேது 6ஆம் இடம் போறது சிறப்பு. உங்களுக்கு கேது நல்லா இருக்கார், ராகு நல்லா இல்ல, குரு நல்லா இல்ல, சனியும் நல்லா இல்ல. 7.5 சனி ஆரம்பிச்சதுனாவே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு 7.5 சனி 2.5 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இடைப்பட்ட அந்த 2.5 வருடம், இந்த பீரியடை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அகைன் வண்டி வாகனத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
சாப்பிடுற உணவு கூட ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு இந்த 7.5 சனி பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்தும். அதனால உண்ற உணவு கூட பார்த்து நல்ல இடமா போய் சாப்பிடணும். நீங்க ஒரு முறை திருநாரையூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற மங்கள சனியை போய் ஃபேமிலியோட இருக்கிற சனீஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமை சுத்த சைவமா இருங்க. சனிக்கிழமை ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்கலாம், இல்லை பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் கொடுக்கலாம். சனிக்கிழமை முடிஞ்சா சனீஸ்வரருக்கு விளக்கேத்துங்க. ஸோ எல்லா ராசிக்காரர்களுக்கும் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டேன். அடிஷ்னலாக சொல்கிறேன், கிரகங்களுடைய பாதிப்பு அவ்வளவா இருக்கக்கூடாதுன்னாக்கா நம்ம திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகம் அந்த பாட்டை நீங்கள் தினமும் காலையில் சாமி கும்பிடும்போது பாடினாலும் நல்லது, இல்லை மனசுக்குள்ளேயே பாடினாலும் நல்லது, இல்லை ஒரு முறை கேட்டாலும் நல்லது. அதை செய்யுங்க. நல்லூர் தொடர்பு, அப்புறம் பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம், 3வது நம்ம குலதெய்வம் ஆசீர்வாதம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீதி, நேர்மை, நியாயம், தர்மத்தோடு இருந்தால் எந்த பெயர்ச்சியை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.